எபிசோட் ரொம்ப வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லாரும் வீரா மாறன்னு தேடினீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகிடும். எபிசோட் ரிவ்யூ கஷ்டப்பட்டு தான் போட்டுட்ருக்கோம். 5000 வியூஸ் கூட வரல. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. எல்லா ஆர்டிஸ்ட்டும் பிரம்மாண்டமான ஆர்டிஸ்ட்டு. கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. ரொம்ப சோகத்தின் உச்சத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல பாண்டியனோட ஒட்டுமொத்த குடும்பம் எல்லாரும் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. பார்க்கவே பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். நம்ம ராமச்சந்திரன் ஐயா அப்படியே மாலையை எடுத்துகிட்டு வரப்போ அவங்க குடும்பத்தில் ஒரு ஆளாக மாறி அப்படியே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே விழுந்து எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில. ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஷோல்டரில் தூக்கிக்கிட்டு இருந்த ஒரு பையனை நம்ம அநியாயமாக அமுச்சு வச்சிட்டோமே. இனிமேட்டு இந்த பாவத்துலேருந்து எப்படியா வெளியில் வர முடியும்? அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கயா, இது ஒரு விபத்து. அப்படி இருக்க சூழ்நிலை தேவையில்லாமல் நம்ம மேலே நம்மளே பழி போட்டுக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த டிரைவரு. நீ ஏதோ மனசை தேத்துறதுக்கு சொல்கிற, ஆனால் நடந்த உண்மையெல்லாம் என்னால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல ஐயா. ரொம்ப நேரம் இங்கே இருந்தால் பெரிய பிரச்சனை ஆகிடும். நம்ம மாட்டு மாலையை போட்டுட்டு போயிடலாங்கிற மாதிரி ராமச்சந்திரன் ஐயாட்ட டிரைவர் சொன்னனால அப்படியே உள்ளே வராங்க. மாலையை போடலான்னு வரப்போ அங்கே இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்களாம், ஏயா உன் பிள்ளைய வச்சு அனுப்பிச்சி வச்சிருவேன், இங்கே மாலையை போடுவியா, கொஞ்சமாவது உனக்கு ஈவிறக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டும்போது ஜெயலட்சுமி அம்மாவை செமையாக மறைக்கிறாங்க. அவரால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அவர் கரெக்டாக தான் இருக்காப்புல. எந்த கோடீஸ்வரன் வீட்டு பையன் தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க தண்டனையாக வாங்கி தர முடியும்? அதெல்லாம் வாங்கி தர முடியாது. அப்படியே தலைகீழாக மாற்றிடுவாங்க. அப்படி இருக்கும்போது நியாயமாக என்ன நடந்துக்கணுமோ அது பண்ணதே பெரிய விஷயம் சார். நீங்கள் மாலையை போட்டுட்டு கிளம்புங்க சார், இங்கே இருக்க வேணாம், இங்கே சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது மாலையை போட்டுட்டு ஃபீல் பண்ணி அப்படியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே அழுதுகிட்டே இருந்தால் என்னம்மா செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய வேணாமா அப்படின்னு சொன்னேன். அந்த செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு அப்படியே பாண்டியனை கூட்டிகிட்டு போகிறாங்க. வாசலில் 3 தங்கச்சிங்களும் அழுகுன்னு அழுகுறாங்க. அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ராமச்சந்திரன் ஐயா மாட்டுங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோன்னே நில குளிஞ்சு படியில் ஏறும்போது ஒருத்தவங்க அலுமினிய குண்டானில் தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுமேட்டு எனக்கு பையனே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆனால் வேணாண்ணா வேணாண்ணாங்கிற மாதிரி வள்ளி எவ்வளோ தடுத்தோம். எனக்கு இனிமேட்டு மாறனுங்கிற பையன் கிடையாது. மனசளவில் எடுத்துட்டேன், இருந்தாலும் பாசத்தில் ஒட்டியிருந்தான். சரி போனா போட்டுன்னு பார்த்தேன். அவன் எப்படி அந்த குடும்பத்தையே இல்லாமல் ஆகிட்டானோ. இனிமேட்டு எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லி பக்கெட்டில் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மாறன் காட்டுறாங்க. அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மாறன் பரவாயில்ல, நம்ம தியாகி தான், மற்றவன் செய்கிற தப்பை ஏற்றுக்கிறது கூட நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல மாறன் யோசிச்சுட்டு இருக்கப்போ கான்ஸ்டபிள் காஃபி எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. ஏன்பா ஏதோ குடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளில இருக்கிறப்ப கான்ஸ்டபிள் பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம மாறன். ராமச்சந்திரன் ஐயா நினச்சாலே கூஸ்பம்ஸாக இருக்குது. எந்த வீட்டு பையன் தப்பு பண்ணியிருந்தாலும் பெற்றவனாக இருக்கிறவன் காப்பாற்ற தான் பார்ப்பான். தெரியாமல் தப்பு பண்ணிட்டானே, நான் பெற்றவனாச்சே, எனக்குன்னு கடமை இருக்கே, என் பையனோட வாழ்க்கையை சரி செய்யணுமே அப்படி தான் யோசிப்பாங்க. காசு பணம் இல்லாதவனே. அவர் ஏகப்பட்ட சொத்து சுகம்லாம் வச்சுருக்காரு. அது மட்டுமா இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு பார்த்தா அவர் சொன்னால் எல்லோரும் கேட்குற அளவுலாம் பெரிய பெரிய ஆளுங்களே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வேறு ஆளை கூட இவர் தான் இது மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லி கூட மாட்டி விட்டுருக்கலாம் அவருக்கு இருக்கிற பணத்தை வச்சு. ஆனால் எதுவுமே பண்ணாமல் பெத்த பையன் கூட பார்க்காம மாட்டி விட்டுருக்காருல. அவரை பார்த்தா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க கான்ஸ்டபிளும் அங்கே இருக்கிற அதிகாரிங்களாம். எங்கள் அப்பா நேர்மை நம்பிக்கை தான் எப்போதும் முக்கியம்னு நினைக்கிறாங்க. அது கூட கெத்து மாஸ் தானே நம்ம ராமச்சந்திரன்ங்கிற மாதிரி அவர் சமயம் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல மாறன் அப்படியே டீ வச்சிருந்தாங்க. அதை எடுத்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஃபீல் பண்ணி அழுன்னு அழுகுறாங்க. வீட்டில் இருக்கிற 3 தங்கச்சிங்களும் அப்புறம் அவங்க அம்மா பாண்டியனோட அம்மா ஜெயலட்சுமியும் என்ன செய்யறதுனே தெரியலையே. பாண்டி வந்துருப்பா வந்துருப்பா, நீ இல்லாமல் இந்த 3 பொண்ணுங்களையும் எப்படிப்பா நான் கரை சேர்க்க போகிறேன்? எனக்கு என்னென்னமோ கனவு ஆசையெல்லாம் இருந்துச்சு, இப்படி எதுவுமே இல்லாமல் கடைசியில் உன் அப்பா போன இடத்துக்கே நீ இவ்வளோ சீக்கிரம் போயிட்டியப்பா அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க. நம்ம வீரா மட்டுக்கும் கிச்சனுக்கு போயிட்டு எல்லாருக்கும் காஃபி ஏதோ ஒன்று போட்டுட்டு இருக்காங்க. அவங்க கொடுக்குறாங்க ஜெயலட்சுமி கிட்ட, அம்மா அழுவுறதுக்காக தெம்பு வேணும், நீ தான் எங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், ஆனால் நீயே ஆறுதல் சொல்லாமல் இப்படி அழுதுகிட்டு இருந்தா எனக்கே மனசெல்லாம் வலிக்குதுமா அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம வீரா சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. கண்மணிகிட்ட கொடுக்குறாங்க நம்ம வீரா, எனக்கு ஒன்றும் வேணாம், இப்போதைக்கு இருக்கிற ஹோப் ராஜேஷ் மட்டும்தான், அவரையாவது நம்ம மீட் எடுக்கணும் சரியா, அதனால் கண்டிப்பாக அவருக்காவது நம்ம பழையபடி வருவோம், நான் டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை பார்க்குறதுக்காக வீரா மாட்டுக்கும் கிளம்புறாங்க வீட்டிலேருந்து. ஒரு பக்கம் வள்ளி லாயரை வர வச்சுருக்காங்க. மேடம் ஐயாவோட சிக்னேச்சர் வேணும். ஆமாம் ஐயா அப்படியே போட்டுட்டாலும் கொடுங்கப்பா அப்படி பேப்பர்னு சொல்லி அந்த இடத்துல சிக்னேச்சர் போட்டு கொடுத்துட்றாங்க. ஐயா வந்தால் எதுவும் சொல்லக்கூடாது, நான் பேசி சமாளிச்சுக்கிறேன். மேடம் நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் அவருக்கு தெரிஞ்சால் என்ன தெரியுமா,
பெத்த பையனை உள்ளே வைக்க ஆசைப்படுறோம். அவன் தப்பே பண்ணியிருந்தா கூட வெளியில் கொண்டு வரதான் குடும்பத்தில் இருக்கிற அன்பு பாசம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ராமச்சந்திரன் ஐயா வந்து படிக்கட்டில் வந்து மாதம் வந்துட்டு இருக்காப்புல. வந்தோன்னே, என்ன வக்கீல் சார் இந்த பக்கம் எதுக்காக வந்திருக்காங்கன்னு ராமச்சந்திரன் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இருப்பினும் கேட்கல. உன்னை வள்ளி வந்து சமாளிக்கிறாங்க. நாமக்கல் பக்கத்தில் நமக்கு ஒரு இடம் இருந்துச்சுல்லண்ணே, அது கூட பஞ்சாயத்தில் பேர் இருந்துச்சுல்ல, அதை தான் வந்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஓ அப்படியாம்மா, அந்த பஞ்சாயத்து தான் ஏற்கனவே வந்து தீர்ற நிலைமையில தானே இருக்குது. நான் பார்த்துக்கிறேம்மா, நீ மாறனை வந்து வெளியில் கொண்டு வரதுக்கு தானே வந்து இருக்க. அதை டேரெக்டாக சொல்ல வேண்டியதானே, ஏன் போய் சொல்கிற? ஆமாம், அப்படியே உண்மையை சொல்லிட்டா நீ வந்து மாறன் மேலே அன்பு பாசம் வச்சு அப்படியே கொண்டு வந்துடுவியா? நீ வேணாம் தானே சொல்லுவ. தெரியுதுல்ல வக்கீல் சார், இதில் நீங்கள் தலையிடவே கூடாது. நான் எச்சரிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு உங்களுக்கே தெரியும்னு சொல்லிட்டு, நீதி நம்பிக்கை நேர்மை தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவன் செஞ்ச தப்புக்கு தண்டனையை அனுபவிச்சுட்டு தான் இந்த வீட்டுக்குள்ளே வர முடியும். இது வரைக்கும் நான் இது மாதிரி நடந்துக்கிட்டதே இல்லை. ஆனால் இந்த விஷயத்தில் நான் மாற போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் ஐயா வந்து மாஸ் பண்ணிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலில் வந்து வீரா போகிறதுக்கு முன்னாடி வந்து சீஃப் டாக்டர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த வீரா சீஃப் டாக்டர் எங்கே இருக்கான்னு கேட்டோன்னே அவங்களும் அந்த ரூம் வாசலில் வந்து நிற்கிறாங்க. அந்த நர்ஸ் வந்து அட்ரஸ் சொன்னோன்னா, அந்த லொக்கேஷன் சொன்னோன்னா வாசலில் வந்து நிற்கிறாங்க. நம்ம வீராவும் ராமச்சந்திரன் ஐயா வந்து கேட்குறாங்க, ஏற்கனவே ஒருத்தனை பறி கொடுத்துட்டு அந்த குடும்பம் வந்து நடுவில் நிற்கிது. இப்போ இந்த பையன் வந்து எவ்வளோ செலவு பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை. நல்லா வந்து ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்லாம் வர வச்சு காப்பாற்றுங்க. அப்படி காப்பாற்றினீங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அந்த குடும்பத்துக்கு கொஞ்சமாவது நன்றி வந்து எனக்கு செஞ்ச மாதிரி இருக்கும். ப்ளீஸ் டாக்டர், என்ன வேணாலும் செய். உங்களை தான் மலை போல் நம்பியிருக்கேன். எனக்கு சாமி நம்பிக்கை இருக்குது. ஆனால் இப்போ எனக்கு சாமியே வந்து நீங்கள் தான். எங்கள் பெஸ்ட்டை தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பெஷலிஸ்ட்டு வந்து ஏகப்பட்ட பேர் இங்கேயே இருக்காங்க. அவங்கள வச்சே பார்த்துக்குறோம். ஏதாவது தேவைன்னா உங்கள்கிட்ட வந்து கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வேறு எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா? இந்த மாதிரி நேரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அவங்க உடம்பு ஒத்துழைக்குதுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம டாக்டரு. இதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய நல்லவராக இருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. பையனை பிடிச்சி கொடுத்ததே பெரிய விஷயம். ஆனால் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுறேன். அந்த குடும்பத்துக்கு வந்து என்னால் முடிஞ்ச ஒரு நம்பிக்கையை கொடுத்தணும். அந்த நம்பிக்கையை வந்து இப்போ ராஜேஷ் மூலியமாக தான் கொடுக்கணுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன். இது எல்லாம் வந்து நம்ம வீரா பார்த்ததை வந்து பார்த்துட்றாங்க. கேண்டீனுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்க கேண்டீனுக்கு டீ வந்து வாங்குறாங்க. நீ கண்டிப்பாக வந்து சாப்பிட்டுக்க மாட்டேன் எனக்கு தெரியுமா. டீயாவது குடி, கொஞ்சமாவது அலுவலகத்துக்காக தெம்பு வேணும்ல. நான் என்ன சொல்லி உனக்கு ஆறுதல் சொல்கிறேன்னு தெரில. தப்பெல்லாம் எங்கள் மேலே தான். இதை செஞ்சால் அதுக்கான பாவம் வந்து தீருமான்னு தெரியாது. எனக்கு வேறு வழி தெரியல. இதை விட்டா நான் நல்லவனான்னு யோசிக்கலாம், கெட்டவனாக கூட யோசிக்கலாம். ஆனால் என்னால் முடியலம்மா. என் மனசில் வந்து அறுத்து எடுக்குது. உங்களால் என்ன பண்ண முடியும்? உங்கள் பையனை வந்து உள்ளே தள்ளிட்டீங்க, உண்மை தெரிஞ்சவனா. இன்னொரு பக்கம் ராஜேஷை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தீவிரமாக எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கிறீங்க. அப்படி இருக்க சூழ்நிலை நான் என்ன சார் சொல்கிறது? நம்பிக்கையோடு இருமா. உன் கண்ணில் இருக்கிற நம்பிக்கையை வந்து எதுக்காக வந்து விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ராமச்சந்திரன் ஐயா. டீ குடிச்சிட்டு ரொம்ப நன்றி சார்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. நான் கையெடுத்து கும்பிட்டா நன்றியாக சொல்ல முடியுமா இல்லையான்னு தெரில. என்னால் பேசவே முடியல. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வீரா மட்டும் மாதம் வந்து கிளம்புறாங்க.